வறட்டு இருமல் உங்களை பாடாப்படுத்துகிறதா? கவலையை விடுங்கள், இதை செய்யுங்கள். நம் முன்னோர்கள் வாழ்ந்த சூழல் வேறு, தற்போது வாழ்ந்து வரும் மனிதர்களின் வாழ்க்கை முறையில் வேறாக உள்ளது. அப்போதெல்லாம் 50 வயதிற்கு மேல்தான் உடலில் உபாதைகள் ஏற்படும். ஆனால் தற்போதோ நம் உடலில் என்ன நோய் வருகிறது என்பதே தெரியாத அளவுக்கு நோய்கள் வருகிறது. மாறி வரும் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம், நேரமில்லாத தூக்கம் போன்ற பல்வேறு காரணிகளால் உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. இதனால் 40 வயதை கடந்த உடனேயே பல்வேறு நோய்கள் தொற்றிக்கொள்கிறது. முன்பெல்லாம் எங்கோ ஒரு மருந்தகம், மருத்துவமனை என இருந்த காலம் போய் மூளைக்கு மூளை மருந்தகமும் மருத்துவமனையும் தற்போது காணப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் நாம் மருத்துவமனை நோக்கி செல்கிறோம். இதனால் உடலில் வரும் நோய்கள் பெரும்பாலும் சிறிய அளவில் வீரியம் இருக்கும் போதே நம் வீட்டில் உள்ள சில பொருட்களை வைத்தே பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம். நாம் இது ஒரு சாதாரண பிரச்சனை தானே என நினைப்போம். ஆனால் இதுவே உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு வரும். அதுதான் வறட்டு இருமல். இந்த வறட்டு இருமல் எப்படி வருகிறது, அதனை வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து சரி செய்வது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். பொதுவாக இருமல் வேறு, வறட்டு இருமல் வேறு. வறட்டு இருமல் வரும்போது அதில் சளி வராது. ஏனெனில் அதில் சளி நுரையீரல் மற்றும் காற்று வழிகளில் இருக்காது. அதனால் இரும்பும் போது சளி இல்லாத இருமலாக இருக்கும். சாதாரண இருமலை போன்று இது இருக்காது. வறட்டு இருமல் வரும்போது தொண்டையில் எரிச்சலுடன் கூடிய கரகரப்பு ஏற்பட்டு தொடர்ந்து இருமல் வரும்போது வலி ஏற்பட தொடங்கும். ஒரு கட்டத்தில் தொண்டையில் வறண்டு தொண்டை வலி ஏற்பட தொடங்கும். பொதுவாக வறட்டு இருமல் எப்படி வருகிறது, அவை ஏற்பட என்ன காரணம் என்பது குறித்து தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். அலர்ஜி, ஆஸ்துமா, வேதிப்பொருட்கள் மற்றும் எரிச்சல் ஏற்படுத்தும் காற்றை சுவாசிப்பதன் மூலம் நமக்கு வறட்டு இருமல் ஏற்படுகிறது. உட்புறத்தில் இருக்கும் பாகங்களில் ஏற்படும் பிரச்சனையின் விளைவே இந்த வறட்டு இருமலாகும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மூச்சுக்குழாய் வீக்கம் ஏற்பட்டால் வரும், தொண்டை கரகரப்பு ஏற்பட்டால் வரும், ஏதேனும் மருந்துகள் எடுத்துக்கொண்டு பக்க விளைவுகள் ஏற்பட்டாலோ, மூக்கின் உட்புறத்தில் வீக்கம் வந்தாலோ அல்லது உள்நாக்கு வறட்சி ஏற்பட்டாலோ இந்த வறட்டு இருமல் நமக்கு வரும். சில நேரங்களில் வறட்டு இருமல் நம் உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இதனால்தான் நாள்பட்ட இருமல் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மேலும் இந்த வறட்டு இருமல் ஒரு கட்டத்தில் இதயம் செயலிழக்க செய்யும், நாள்பட்ட நுரையீரல் தொற்றை ஏற்படுத்திவிடும், ஏன் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கு கூட சான்ஸ் என்கிறார்கள் மருத்துவர்கள். பின்னர் டிபி நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வறட்டு இருமல் வராமல் இருக்க அதிகப்படியான நீரை அருந்த வேண்டும். இதற்கு தகுந்த இருமல் மாத்திரை அல்லது சிறப்புகளை பருக வேண்டும். இயற்கை மருத்துவமான தேனை உட்கொண்டாலும் நிவாரணியாக அமையும். மனம் சார்ந்த பொருட்களை நாம் நுகர்ந்து பார்க்க கூடாது. அலர்ஜி, எரிச்சலை ஏற்படுத்தும் வாசனை பொருட்களை நாம் நுகரக்கூடாது. சுத்தமாக கைகளை கழுவ வேண்டும். இதே போன்று புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும். புகைப்பிடிப்பவருடன் தள்ளி இருக்க வேண்டும். அப்படியே வறட்டு இருமல் வந்துவிட்டால் இந்த பொடியை மட்டும் சூடான சாதத்தில் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் வறட்டு இருமல் போய்விடும். அதற்கு உடைத்த கடலை, மிளகு, சீரகம் இந்த மூன்றையும் எடுத்து தனித்தனியாக வறுத்தெடுத்து இதனை பொடியாக செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் வறட்டு இருமல் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த பொடியை சாதத்துடன் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைந்து சாப்பிடும் பொழுது வறட்டு இருமல் காணாமல் போய்விடும். இந்த பொடியை பெரியவர்கள் மட்டுமின்றி சிறியவர்களுக்கும் கொடுக்கலாம். பக்க விளைவுகள் ஏற்படாது என இயற்கை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.